ஹலோ, வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சோட்டா பர்பி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நல்லா துருகுன தேங்காய் வந்துட்டு ஒரு கப் அளவு எடுத்துக்கிறேங்க. நல்லா அந்த நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு நம்ம வந்துட்டு வெள்ளைப்பாகு காய்ச்ச போகிறோம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம், நம்ம எந்த கப்பில் தேங்காய் எடுத்துருக்கோமோ அதில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். அதை ஃபஸ்ட்டு நம்ம போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு தூசி மண்ணெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா வெல்லம் கரைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது அடி கனமான கடாயில் வச்சு நம்ம அந்த வெல்லம் கரைச்சதை வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா கொதிச்சு வரையில் ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு. நல்ல கொதி வரையில் இப்போ துருக்கி வச்ச அந்த வறுத்து வச்ச தேங்காயையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா அந்த வெள்ளைப்பாகும் தேங்காயும் நல்லா கலந்து சுண்டி வர்ற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம். உங்களுக்கு வெல்லம் ஜாஸ்தி வேண்டான்னா கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா இந்த வெள்ளைப்பாகெல்லாம் தேங்காயில் நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். இந்த பொட்டுக்கடலையும் கூட நீங்கள் லைட்டாக வறுக்கறனா வறுத்துக்கலாம். நான் அப்படியே மொறுமொறுன்னு இருக்குதுன்னு சொல்லி அப்படியே போட்டுட்டேன். இதுலேயே நீங்கள் முந்திரி போடுறனாலும் போட்டுக்கலாம். வறுத்துட்டு நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள். இப்போது நம்ம ஒரு நெய் தடவின தட்டலத்தில் இந்த தேங்காயை அதில் நல்லா பரத்தி விட்டுடலாம். அப்போது கொஞ்சம் இலக்கம் கொடுக்க ஆறின பிறகு நல்லா அது செட் ஆயிரும். பீஸ் போட்டு நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்து சாப்பிட கொடுக்கலாம். இது போல் நல்லா நெய் தடவின தட்டில் நல்லா பரத்தி விட்டுருங்க. மேலே டெக்கரேஷனுக்கு நீங்கள் முந்திரி இல்லைன்னா நடக்கடலை ஏதாவது வச்சுட்டு நல்லா டெக்கரேட் பண்ணி அழகாக பீஸ் போட்டு கட் பண்ணி கொடுக்கலாம்.